2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே நாகமான் என்று சொல்லக்கூடிய சீரிய தேசத்தினுடைய தளபதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், அந்த நாகமானை பற்றி 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனே குஷ்டரோகியாக இருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தர் இந்த நாகமானோடு கூட இருந்ததாக இந்த இடத்துல வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் இந்த நாகமான் மிகப்பெரிய ஒரு குஷ்டரோகியாக இங்கே காணப்படுகிறான். இவனுடைய குஷ்டம் மிக கொடியதாக இருக்கிறது. அவனை குறித்து மிக மருத்துவர்களிடத்திலே, ஜோசியர்களிடத்திலே, இன்னும் இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலே அவன் சென்று பார்த்த பொழுது அந்த குஷ்டம் அவனுக்கு நீங்கவில்லை. அவன் வணங்கி கொண்டிருந்த கடவுள்களும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு சீரியாவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அவனை கொண்டு வெற்றியை கொடுத்த கடவுள், அந்த கடவுளை அவன் தேட மறந்து போனான் என்பதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு வந்து கொள்ளையிட்ட பொழுது ஒரு சிறு பெண்ணை அவர்கள் நாடு கடத்தி கொண்டு போனார்கள். அந்த சிறு பெண் நாகமான் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தால், அந்த பெண் நாகமானுடைய மனைவிக்கு உதவிகரமாக இருந்தார். அப்பொழுது நாகமான் படுகிற அந்த குஷ்ட வேதனையை குறித்து தன்னுடைய எஜமாட்டியாகிய நாகமானின் மனைவியினிடத்திலே அவள் சொன்னாள். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு ஊழியன் இருக்கிறார், அவர் பேர் எலிசா. அந்த ஊழியனிடத்திலே நாகமான் சென்றால், நம்முடைய எஜமானன் சென்றால் குஷ்டரோகம் நீங்கி அவர் சுகம் அடைவார் என்று சொன்ன உடனே நாகமானிடத்திலே தன்னுடைய மனைவி அந்த காரியத்தை அறிவித்தார்கள். நாகமான் சீரியா தேசத்தினுடைய ராஜாவினிடத்திலே அந்த காரியத்தை அறிவித்து, என் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த அடிமை பெண், அந்த சிறிய குழந்தை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அங்கே ஊழியன் இருக்கிறான், அவன் உன்னை சுகப்படுத்துவான் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன உடனே சீரிய தேசத்தினுடைய ராஜா நாகமான் மேலே வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாவிற்கு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாவினிடத்திலே கடிதம் கொண்டு போய் நாகமான் கொடுத்த பொழுது, அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா அந்த கடிதத்தை படித்து பார்த்து மிக வருத்தப்பட்டு தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு, சீரிய தேசத்தினுடைய ராஜா என்னை பழிவாங்க இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை என்னிடத்திலே கடிதமாக கொடுத்திருக்கிறார், நான் என்ன கடவுளா, நான் இவனை குணப்படுத்த என்று சொல்லி முறுமுறுக்கிறார். பயந்து வஸ்திரங்களை கிழித்து கொள்கிறார். ஆனால் இந்த செய்தி எலிசாவிற்கு, ஊழியக்காரனையாகி தீர்க்கதரிசியாக எலிசாவுக்கு செல்கிறது. எலிசா இந்த செய்தியை கேள்விப்பட்டு, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதையும், இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதையும் நீ அறிந்து கொள், அவனை என்னிடத்திலே அனுப்பு, நாகமானை என்னிடத்திலே அனுப்பு, இஸ்ரவேலின் ராஜாவே என்று சொல்லி ராஜாவிற்கு ஆட்களை அனுப்பி சொல்லி அனுப்புகிறான். அப்பொழுது சீரியா தேசத்தினுடைய தளபதி நாகமானை எலிசாவினிடத்திலே இஸ்ரவேலின் ராஜா அனுப்புகிறார். அப்பொழுது அந்த சீரிய தேசத்தினுடைய அந்த தளபதி நாகமான் வந்து எலிசாவை பார்க்கும் பொழுது, எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசை அனுப்பி, நீ யோர்தானுக்கு சென்று 7 தரம் முங்கி எழும்பி வா என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுவான். ஆனால் இந்த நாகமானுக்கு மிக வருத்தமும் கோபமும் வந்து, என்னுடைய நாட்டிலே மிகப்பெரிய நதிகள் இருக்கிறது, அப்ரோன் என்று சொல்லக்கூடிய நதியும் இன்னும் ஒரு நதி இருக்கிறது, பெரிய நதி. என்னுடைய நாட்டிலே தேசத்திலே நல்ல அழகான நதிகள் எல்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த யோர்தானிலே முங்கி வா என்று இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாரே என்று சொல்லி வருத்தப்படுவான். காரணம் என்னவென்று சொன்னால், எலிசாவின் மேலே அவனுடைய கண் பார்வை எப்படி இருந்தது என்று சொன்னால், எலிசா என்னை தொட்டு சுகமாக்கி என்னுடைய நோயை அவன் குணப்படுத்துவான் என்று சொல்லி தான் நான் சீரியா தேசத்திலிருந்து இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு எலிசாவை பார்க்க வந்தேன் என்று சொல்லி அவன் முறுமுறுத்து சொல்லுவான். ஆனால் அவன் கோபப்பட்டு வருத்தப்பட்டு செல்லும் பொழுது அவனோடு கூட இருக்கக்கூடிய அவனுடைய சேவகர்கள் அவனிடத்தில் சொல்லுவார்கள், அவனுடைய தளபதிகள் சொல்லுவார்கள், பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் தீர்க்கதரிசி நீர் செய்திருப்பீர் அல்லவா, சொன்னது சின்ன காரியம்தானே, ஆகவே யோர்தானிலே மூழ்கி வரலாம் என்று சொல்லி அன்பான ஒரு கட்டளையாக அவர்கள் சொல்வார்கள். இந்த அன்பின் கட்டளையை அவன் ஏற்றுக்கொண்டு மறுபடியும்
யோர்தானுக்கு சென்று 7 தரம் முங்கி எழும்புவான். 7வது முறை முங்கி எழும்பும் பொழுது அவனுடைய சரீரம் முழுவதுமாக குழந்தையினுடைய சரீரமாக மாறும். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், ஊழியக்காரன் எந்த வகையிலே எந்த திட்டத்திலே கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுகிறானோ அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு அப்படியே விசுவாசித்தால் நமக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை விட ஊழியக்காரனுக்கு சொல்லுகிற வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக இருந்தால் நாம் அதை சத்தியத்தோடு விசுவாசித்து நாம் கவனிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வியாதிகள் விலகும். ஆகவே இந்த கடைசி காலத்திலே நாங்கள் ஊழியர்களாக இருந்து உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாகமானுடைய குஷ்டம் நீங்க மிக முக்கியமான காரியம் ஒன்று உண்டு. என்ன காரியம் என்று சொன்னால், சீரியா தேசத்தை ரட்சிக்க கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். 2வது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த சிறு பிள்ளை சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்தான். 3வது காரியம், அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையிலே அவன் தவறி போனாலும் தன்னுடைய கூட இருந்த அந்த மனிதருடைய வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து அவன் சுகமடைந்தான். ஆகவே கீழ்ப்படிதல் மிக அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்க நீங்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்து நடங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பெரிய கிருபையினாலே வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீ, ஒவ்வொரு புருஷன், ஒவ்வொரு ஆண்மகன், ஒவ்வொரு பெண், ஒவ்வொரு குழந்தைகள், ஒவ்வொரு வயதானவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அவர்கள் வியாதிகள் நீங்கி நாகமானைப் போல சாட்சியாய் வாழ உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.